ஐயா சிறுவனே, நல்ல வேலையாக போயிற்று நீ வெளியில் வந்தது. ஏனென்றால் உன்னை கொல்வதில் ஏற்படும் ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி இந்த கோகுலத்தை நான் அழித்தால் கூட எனக்கு கிடைக்காது. பகாசுரா, அம்மா சொல்லுவாள், யாராவது தன் பெருமையை நினைத்து ஆனந்தம் அடைந்தால் அவனது மரணம் நிச்சயமாகிவிட்டது என்று. எனது ஆயுதத்தில் இவ்வளவு சக்தியா? பகாசுரன் எவ்வளவு பெரிய அசுரன்! ஒரே அடியில் மடிய மாட்டான். அவன் இப்பொழுது அவசியம் பயந்து ஓடி இருக்க வேண்டும். அவனுக்கு சிறிதளவு புத்தி இருந்தால் மீண்டும் கோகுலத்திற்கு வரமாட்டான். தாமோதரா, கதவை உடைத்தே ஆக வேண்டும். ஏதாவது பொருளை கொண்டு வா சீக்கிரம். ஆம் நந்திரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. 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 அம்மா, அப்பா, பலராமா, பலராமா, கண்ணன் எங்கே? அவன் எங்கு சென்றான்? அம்மா, நான் சென்றது என்னவோ கண்ணனுக்காக தான். ஆனால் கண்ணன் என்னிடம் கன்றுக்குட்டியை ஒப்படைத்து விட்டான். அதனால் நான் கன்றுக்குட்டிக்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருந்தேன், அது அங்கே பாதுகாப்பாக இருப்பதற்கு. பலராமா, எதற்கு இவ்வாறு செய்தாய்? நீ கண்ணனின் மூத்த சகோதரன். அவனை ஆபத்தில் ஏன் தனியாக விட்டாய்? நான் அவனை விடவில்லை, அவன்தான் என்னை விட்டு விட்டான். இப்பொழுது பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நாம் இப்பொழுது கண்ணனை தேடியாக வேண்டும், விரைவாக. அம்மா! கண்ணா, கண்ணா, எனது கண்ணா. கண்ணா, நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? ஆமாம்மா, நான் நலமாகத்தான் இருக்கிறேன். ஆனா அந்த பகாசுரன் என்ன செய்தான்? பகாசுரன் கோகுலவாசிகளுக்கு ஒன்றும் நேரவில்லையே. அப்பா, அந்த பகாசுரன் பார்க்க அச்சப்படுவது போல் தான் இருக்கிறான். உள்ளுக்குள் அவனே பயந்து போயிருந்தான் போல. அவனே தப்பித்து ஓடிவிட்டானா? கண்ணா, நீ என்ன கூறுகிறாய்? இது எப்படி நடக்கும்? அப்பா, உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் தாமே நேரடியாக போய் பாருங்களேன். தாமோதரா, வா. சரி நந்திரி. அம்மா, எனக்கு தெரியும் உனக்கு உன் மகன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தான் நீ அப்பாவுடன் போகவில்லை பகாசுரனை பார்க்க. கண்ணா, முதலில் இதை கூறு. நீ எதற்காக தனியாக சென்றாய்? நான் உன்னை அவ்வளவு அழைத்தும் நீ கேட்கவே இல்லை. உனக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால்? அம்மா, நான் இப்பொழுது பாதுகாப்பாக தான் இருக்கிறேன். நான் மிகவும் நலமாக இருக்கிறேன். அதுவும் உங்கள் முன்புதான் இருக்கிறேன். கண்ணா, இனி உன்னுடைய இனிய பேச்சுகளில் நான் மயங்க போவதில்லை. ஆபத்து நீங்கி விட்டதோ இல்லையோ, இனி நீ வெளியே செல்லவே கூடாது. வா. அம்மா, கேளேன். ஆபத்து முற்றிலுமாக நிகழவில்லை. பகாசுரன் எந்நேரமும் திரும்பி வரலாம். நான் எதையும் கேட்க போவதில்லை. நீ முதலில் உள்ளே வா. வா. அம்மா, நான் சொல்வதை கேள். இன்னும் காரியம் முழுவதாக முடியவில்லை. பிரபு, தமது ஆணைக்கிணங்க இன்று ஏகாதசியான அந்த புண்ணிய தினத்தில் நான் தமது வாழ்வின் லீலைகள் மற்றும் வாழ்வின் புண்ணிய காரியங்களை எழுதப் போகும் புண்ணிய தினத்தில் ஆரம்பிக்கப் போகிறேன். இதனால் தமது வாழ்வின் லீலைகளும் உபதேசங்களும் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கப் போகிறது.
குருதேவர் கர்காச்சாரியரே, மகாராணி ரோகிணி, மகாராணி ரோகிணி இந்த நேரத்தில் இங்கே? உதவி செய்யுங்கள் குருதேவா, உதவி செய்யுங்கள். தமது முகமே காட்டிக் கொடுக்கிறது ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று. என்ன விஷயம் மகாராணி? குருதேவா, தளபதி அக்ரூரர் இது எப்படி நடந்தது? அக்ரூரரின் மரணம் இப்போது வாய்ப்பில்லை. ஏனென்றால் எனது ஜோதிட கணக்கின்படி இந்த விதி அக்ரூரர் இல்லாமல் முன்னே செல்லாது. பகாசுரன் இம்முறையும் பயந்து ஓடிவிட்டானாம். என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதியாகிறது, ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. தாம் சொல்வது உண்மைதான் நந்தகோபரே. முன்பு ஒரு முறை பகாசுரன் நம்மளை இப்படித்தான் தாக்கினான் நந்தகோபரே. பகாசுரன் இருக்கும் வரையில் நம்மால் பாதுகாப்பாக இருக்க முடியாது. நாம் முழு அளவில் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று, நாம் ஸ்ரீ நாராயணன் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனென்றால் அவரால் மட்டுமே இந்த ஆபத்திலிருந்து நம்மை காக்க முடியும். கண்ணா, பகாசுரன் தான் ஓடிவிட்டானே, பிறகு ஏன் நீ கவலையாக இருக்கிறாய்? தோலாதாமா, பகாசுரன் தப்பித்துதான் போயிருக்கிறான். இன்னும் அழியவில்லை. அவன் எந்நேரமும் திரும்பி வரலாம். கண்ணா, கோகுலவாசிகள் பயந்து போய் இருக்கிறார்கள். பகாசுரன் மட்டும் கோகுலத்திற்கு திரும்பி விட்டால் கோகுலவாசிகள் இங்கிருந்து சென்று விடுவார்கள். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நடக்காது. ஏனென்றால் பகாசுரன் இனிமேல் கோகுலத்திற்கு வரமாட்டான். கண்ணா, நீ எவ்வளவு உறுதியாக சொல்ல காரணம்? தோலாதாமா, பகாசுரன் கோகுலவாசிகளுக்கு கேடு விளைவிப்பதற்காக வரவில்லை, என்னை அழிப்பதற்காக வந்திருக்கிறான். உன்னை அழிக்கவா? நீ என்ன சொல்கிறாய் கண்ணா? ஆம் தோழர்களே, நானே அவன் சொன்னதை கேட்டேன். பகாசுரனின் எண்ணம் நான் தான் அவன் தங்கையை கொன்றேன் என்று. அதனால் இங்கே அவன் என்னை பூதனாவின் மரணத்திற்கு பழிவாங்க வந்திருக்கிறான். இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய் கண்ணா? தோழர்களே, கோகுலத்தை காப்பாற்ற ஒரு வழிதான் இருக்கிறது. நான் பகாசுரனுக்கு புரிய வைக்க வேண்டும், நான் அவன் தங்கை பூதனாவை கொல்லவில்லை என்று. மாறாக அவளே இறந்து விட்டாள் என்று. ஆனா கண்ணா, நீ பகாசுரனை எப்படி தேடி கண்டுபிடிப்பாய்? கண்ணா, அவன் எங்கே வசிக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. அது யாருக்கும் தெரியாதுதான் அவன் எங்கே வசிக்கிறான் என்று. ஆனால் அனைவருக்கும் இது தெரியுமே, அவன் எங்கிருந்து வருகிறான் என்று. எனக்கு தெரியாது பகாசுரன் எப்பொழுது கோகுலத்திற்கு வருவான் என்று. எப்பொழுது வந்தாலும் அந்த வழியாக தான் வருவான். பகாசுரனை தேடி கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமான வேலை அல்ல. எனது அம்மாவின் பார்வையில் தப்பித்து போகும் அளவுக்கு அவள் ஒவ்வொரு கணமும் என்னை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறாள். இப்பொழுது கோகுலவாசிகள் காப்பாற்ற ஒரு வழியும் இல்லையா? தோழர்களே, என்னிடம் ஒரு உபாயம் இருக்கிறது. அது என்ன கண்ணா? இதோ மது, இந்த உடையை அணிந்து கொள். ஆனால் கண்ணா, நான் ஏற்கனவே உடைகள் அணிந்து தானே இருக்கிறேன், இது எதற்கு? முதலில் அணிந்து கொள்ளே சொல்கிறேன். இப்பொழுது அப்படியே என்னை போல இருக்கிறாய் நீ. இப்போ நான் சொல்கிறபடி இங்கேயே படுத்து தூங்கிவிடு. கண்ணா,
நீ உனதிடத்தில் மதுவை படுக்க வைத்து நீ சென்று விட போகிறாயா? நீ சரியாக புரிந்து கொண்டாய் தோழா ஜீவக். ஆனால் கண்ணா, யசோதா சித்தி வந்துவிட்டால் நான் என்ன சொல்லுவேன்? தோழா மது, நீ எனது இடத்தில் படுத்து நன்றாக உறங்கிவிடு. அப்பொழுது எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கண்ணா, யசோதா சித்தி மதுவை கண்டுபிடித்து விடுவார்கள். அது சரிதான். பகாசுரன் ஆபத்து முடிந்து விடுமோ அல்லது முடியாதோ, ஆனால் எனக்கு ஆபத்து அவசியம் ஆரம்பித்து விடும். தோழா, அதை பற்றி கவலைப்படாதே. எனது அம்மா என்னை மிகவும் நேசிக்கிறாள். அதனால் எனது உடையில் அவர்களுக்கு நான் மட்டும்தான் தெரிவேன். கண்ணா, 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 அம்மா வருவதற்குள் நான் ஒளிந்து கொள்ள வேண்டும். கண்ணா, கண்ணா, கண்ணன் எங்கே? சித்தி, கண்ணன் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறானே. அவனுடைய தோழர்கள் இங்க இருக்கும் பொழுது அவன் உறங்கி விட்டானா? இது எப்படி நடக்கும்? கண்ணா, 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 நாராயண நாராயண. பிரபு, அன்னை சொல்வது சரிதான். தர்மத்தின் வடிவமான கிருஷ்ணரின் பாரத்தை எப்படி சமாளிக்கிறான்? எண்ணம் முழுவதும் கண்ணனே நிறைந்திருப்பதா காணும் இடமெல்லாம் கண்ணனாக தெரிகிறான் தேவரிஷி. இதில் எனது எந்த லீலையும் இல்லை. மாறாக இது அன்னை யசோதையின் பாவனை மற்றும் அவரது இதயத்தின் அன்பு. தமது தாய்மை மற்றும் பக்தியில் அவர் இவ்வளவு கிருஷ்ணமயமாகிவிட்டார். ஒவ்வொரு பாலகனிடத்திலும் அவருக்கு கிருஷ்ணனுடைய உருவமே தெரிகிறது. கண்ணன் சொன்னானா? என்ன சொன்னான்? அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் உறங்குகிறானா? எங்கே? அவனது அறையில் தான். வேறெங்கே? நீங்கள் அவன் அருகில் இல்லாததால் ஏதோ கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. சரி, கேளுங்கள். கண்ணன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். அவனை விழிக்கும் வரையில் அவனை எழுப்ப வேண்டாம். சரியா? மணலின் ஒரு சாதாரண உருண்டையா? அது இவ்வளவு சக்தியா? இது போல் ஒரு மாயையை அந்த சதிகாரன் விஷ்ணுவால் தான் நிகழ்த்த முடியும். இப்பொழுதுதான் எனக்கு அனைத்தும் தெளிவாக புரிகிறது. இதற்கு ஒரே அர்த்தம்தான். இந்த சின்னஞ்சிறு சிறுவன் தான் அந்த விஷ்ணுவின் அவதாரமாக இருக்க வேண்டும். அந்த பகாசுரன் கோகுலத்தில் நுழைவதற்கு முன்பாக நான் யமுனை நதிக்கரைக்கு சென்றாக வேண்டும். அது மட்டுமல்ல, அம்மாவிற்கு மதுவின் மேல் சந்தேகம் வருவதற்குள் நான் பகாசுரனுக்கு உண்மையை புரிய வைத்து வீடு திரும்ப வேண்டும். அப்படி என்றால் தான் எனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, கோகுலவாசிகளுக்கும் தான். இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது. அந்த துஷ்ட பாலகன் எனது தங்கை பூதனாவை மட்டும் கொன்றவன் அல்ல, மாறாக இவன் அதே பாலகன் தான். இவனை பற்றி தான் அசரீரி ஒழித்தது. நிச்சயமாக இந்த பாலகன் தான் கம்சனின் அழிவிற்கு காரணமாக போகிறான். தேவகி என் 8வது மைந்தனே, இப்பொழுது நான் உன் மரணத்தை கடவுள் கம்சன் முன்புதான் நிறைவேற்றுவேன்.
நல்லது பாலகனே, நீ இங்கு வந்து விட்டாய். இப்பொழுது உன் மரணத்திலிருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அந்த சதிகாரன் விஷ்ணுவாலும் முடியாது. அதோ பகாசுரன் கண்ணனை தூக்கி சென்று விட்டான். அட, விரைவாக சென்று நந்தகோபரிடம் இதை தெரிவிக்க வேண்டும். பாருங்க. பகாசூரன் கோகுலத்தை மயானமாக்கப் போனானா, இல்லை என்றால் அவனே சமாதியாகி விட்டானா? இதுவரை ஏன் திரும்பவில்லை? ஏன் இவ்வளவு தாமதமாகிறது? உனது கூர்மையான பார்வையை செலுத்து பத்ராசூரா. அந்த பகாசூரன் என்ன செய்கிறான் என்று பார். கடவுளே, பகாசுரன் தனது வலிமையான கைகளில் ஒரு பாலகனை தூக்கிக் கொண்டு மதுராவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பாலகன்? யார் அந்த பாலகன்? யார் என்று தெரியவில்லை, ஆனால் பாலகன் என்று மட்டும் தெரிகிறது. கோகுலத்தை சர்வநாசம் செய்ய போனவன் இப்போது ஒரு பாலகனை தூக்கிக் கொண்டு மதுராவை நோக்கி பறந்து வந்து கொண்டிருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் அசரரி கூறிய அதே பாலகனாகத்தான் இருக்க முடியும். பிரமாதம்! பக்காசுரா, உன் திறமை வாழ்க! நாங்கள் இருளில் அம்பு செலுத்திக் கொண்டிருந்தோம், ஆனால் நீயோ காரியத்தை கச்சிதமாக முடித்து விட்டாய். இப்போது சதிகாரன் விஷ்ணுவின் அந்த சதி, கோகுலத்தின் ரகசியம் மற்றும் தேவகியின் 8வது மைந்தன் நம் முன்பு வரப்போகிறான். பகாசுரா, நீ என்னை எங்கே கூட்டிச் செல்கிறாய்? பகாசுரா, உனக்கு என்னிடம் ஏதாவது பேச வேண்டுமானால் இங்கேயே பேசு. நான் உனக்கு அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் அளிக்கிறேன். பாலகனே, என் அனைத்து சந்தேகங்களும் தீர்ந்து விட்டன. இப்பொழுது நான் உன்னை அழிப்பது மட்டும்தான் மிச்சம் உள்ளது. அதுவும் கடவுள் கம்சன் முன்புதான் நிகழும். பகாசுரா, புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் கோகுலத்திலிருந்து அதிக தொலைவு செல்ல முடியாது பகாசுரா. எனது அம்மாவிற்கு மட்டும் தெரிந்து விட்டால் நான் வீட்டில் இல்லை என்பது அவள் தன்னோடு கோகுலவாசிகளையும் கலங்க வைத்து விடுவாள். உனது தாய் கலக்கம் அடைய போவது உறுதிதான் பாலகனே. ஏனென்றால் நான் உனது வீட்டில் இருந்து மட்டுமல்ல, மாறாக உனக்கு இந்த உலகத்திலிருந்தே விடுதலை அளிக்கப் போகிறேன். கம்சன் மாமாவின் சிலை அப்படி என்றால் என்னை மதுராவிற்கு கொண்டு செல்கிறாயா? பிரபு, என்ன இது? பகாசுரன் நந்தகுமாரரை பற்றி அறிந்து கொண்டார். அவர் அவனை மதுராவுக்கு தூக்கி செல்கிறார். அவன் அவரை கம்சனிடம் தூக்கி சென்று விட்டால் ஆபத்தாகிவிடுமே பிரபு. நாராயண நாராயண. பிரபு, அன்னை சொல்வது சரிதான். ஆனால் பிரபு, எனக்கு ஒன்று புரியவில்லை. அதர்மி பக்காசுரன் தர்மத்தின் வடிவமான கிருஷ்ணரின் பாரத்தை எப்படி சமாளிக்கிறான்? தேவரிஷி, பகாசுரன் அகங்காரத்தின் காரணமாக ஒன்றை மறந்து விட்டான். அது அவன் கண்ணனை சுமந்திருக்கிறான் என்பதை. இருப்பினும் அவன் கண்ணனை குறிப்பிட்ட தூரமே கொண்டு செல்ல இயலும். எதுவரையில் அவனது விதியானது அவனை அனுமதிக்கிறதோ அதுவரை. நாராயண நாராயண. நான் புரிந்து கொண்டேன் பிரபு, நான் புரிந்து கொண்டேன். தங்களின் லீலை அற்புதமானது பிரபு. இது என்ன திடீர் என்று இப்படி ஆகிறது? எனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது? இந்த பாலகனின் எடை கூடிக்கொண்டே போவது போல. எனது சக்திகளுக்கு என்ன நேர்ந்தது? ஒரு சின்னஞ்சிறு பாலகனை என்னால் சுமக்க முடியவில்லையே. பகாசுரா, உனக்கு பார்க்க கூட தெரியவில்லை. பார்த்து பகாசுரா, பார்த்து. ஒருவேளை இது அந்த விஷ்ணுவின் சூழ்ச்சியாக இருக்குமோ?
இந்த பாலகனை சுமந்து கொண்டு இனியும் என்னால் மதுரா வரை கொண்டு செல்ல முடியாது.